ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் 14 கோடி ரூபாய் மோசடி நடைபெற்றிருப்பதாகவும் இதுகுறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டில் ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் செயல்படுத்தியதில் 78,784 முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும், அவற்றின் மூலம் 14 கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக தொகை கையாடல் செய்யப்பட்டிருப்பதாகவும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அதாவது, பணிக்கு வராதவர்களுக்கு ஊதியம் வழங்கப்பட்டுள்ளதாகவும், சிவகங்கை, விழுப்புரம், விருதுநகர், திருவள்ளூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட பல மாவட்டங்களிலும் இத்தகைய மோசடி நடைபெற்றிருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். அப்பட்டமான முறைகேடுகள் நடந்திருப்பது தெரிந்திருந்தும் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காததன் மூலம் அவர்களை பாதுகாக்க தமிழக அரசு முயல்வது உறுதியாக இருக்கிறது. கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்காக கொண்டுவரப்பட்ட திட்டம் இன்றைய ஆட்சியாளர்களால் ஊழல் திட்டமாக மாறியுள்ளதாகவும் ராமதாஸ் விமர்சித்துள்ளார்.